ராதே கிருஷ்ணா. நான் உங்கள் ஆனந்த். இன்னைக்கு எபிசோட் 29 டே 29. இன்னைக்கு நாள பாசிட்டிவா முடிங்க. பாசிட்டிவா ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். வெல்கம் ஆன் போர்ட். 29வது நாள். ஆ 250 ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் டவுன்லோட்ஸ் மைல்ஸ்டோன் Spotifyல கடந்திருக்கோம். இன்னைக்கு தான் ரிமைண்டர் வந்துச்சு. ஸோ ஹேப்பி. அண்ட் இன்னைக்கு மகாராஷ்டிராவோட டெப்யூட்டி சிஎம் அஜித் பவார் அவங்க ஹெலிகாப்டர் கிராஷ்ல பாராநதி அவங்க இந்த ஏரியால இறந்துட்டாங்க. ஹெலிகாப்டர் கிராஷ். அவங்க கூடயே சேர்த்து ஒரு 6 பேர் இறந்திருக்காங்க விமானிகள். கோ பைலட்ஸ் அண்டு கோ பைலட் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்டான எக்ஸ்ட்ராடினரி ஃப்ளையாஸ் கொண்டவங்க தான். பட் இருந்தாலுமே அந்த பனிமூட்டம் ஒரு காரணமாக சொல்லப்படுது. 2 வாட்டி தரையிறங்க ட்ரை பண்ணி 3வது வாட்டி ஓடுதளம் பக்கத்திலேயே கிராஷ் ஆயிருக்கு. அஜித் பவார் ஒரு டவரிங் பர்சனாலிட்டி. மகாராஷ்டிரா பாலிடிக்ஸை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ரீசெண்டாக ஒரு கோalition எல்லாமே ஃபார்ம் பண்ணி பட்னாவிஸ் சீஃப் மினிஸ்டராக இருக்கார். ஏக்நாத் ஷிண்டேவும் அஜித் பவாரும் துணை முதலமைச்சராக இருந்தாங்க. இட்ஸ் சேட், வெரி சேட். அண்ட் எப்போ என்ன வேணால் நடக்கும் அப்படின்னுன்ற விஷயம் எடுத்துக்கிறதா, இல்லை என்ன வேணால் நடக்கும், நம்ம நல்லா இருக்கணும், ஒழுங்காக இருக்கணுன்ற விஷயம் எடுத்துக்கிறதா, இல்லை தப்பு பண்ணால் நல்ல கெட்டது நடக்கும் அப்படின்ற மாதிரி விஷயம் எடுத்துக்கிறதா, ஏகப்பட்ட அவங்கவுங்களுக்கு என்னென்ன ஒரு கண்ணோட்டத்தில் நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க. அண்ட் வெரி சேட் டே ஃபார் மகாராஷ்டிரன் பீப்புள். ஒரு நிறைய ஒரு சாணக்கியர் சொல்லுவாங்க மகாராஷ்டிரா பாலிடிக்ஸில். அவங்க அங்கிள், அவங்க சித்தப்பான்னு நினைக்கிறேன், சித்தப்பா சரத் பவார். அவர் கூட இருந்து என்சிபி லீடர். அவங்க பொண்ணு சுப்ரியா சுலே. அவங்க கூட இருந்து இப்போ தனியாக பிரிஞ்சு வந்து ஷிண்டேவோட சேர்ந்து பிஜேபியோட இப்போ ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அஜித் பவார் அவர்கள். அண்டு என்ன விமர்சனம் இருந்தாலுமே ஏதோ ஒன்று சாதிச்சாவே ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு டேலண்ட் இருக்குன்னு தான் அர்த்தம். என்ன தப்பு பண்ணியிருந்தாலுமே, என்ன இது இருந்தாலுமே. இப்போ ரீசெண்டாக கூட எனக்கு 2-3 டேஸ் முன்னாடி இந்த நம்ம ஏடிஎம்கேலேருந்து வைத்திலிங்கம் அவர்கள் வந்து திமுகவுக்கு போயிருந்தார். அப்போ வந்து ஏடிஎம்கேக்காரங்க ஒரு மீம் மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த ஒரு வாஷிங் மிஷின்குள்ளேருந்து வைத்திலிங்கம் வெளியே வர மாதிரி, திமுகக்குள்ளே போகிற மாதிரி. திமுக வந்து ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸ் மேலே இன்க்ளூடிங் வைத்திலிங்கம் கூட நிறைய ஊழல் செஞ்சுருக்கான்னு சொல்லிட்டு தான் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ உங்கள் கட்சிக்கு வராருன்னோன்னே அந்த வாஷிங் மிஷினில் போட்டு அவரோட ஊழல்லாம் படிஞ்சு க்ளீன் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு, க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டீங்களா வைத்திலிங்கத்தை அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. இது ஃபஸ்ட்டு யாருக்கு சொன்னாங்கன்னா அஜித் பவாருக்கு தான் சொன்னாங்க. ஏன்னா அஜித் பவாருக்கு மேலே ஏகப்பட்ட கேஸஸ் அண்ட் இடி கேஸஸ், மணி லாண்ட்ரிங் கேஸ் நிறையா இருந்த சமயத்தில் தான் அவர் பிஜேபிக்கு போனார். அப்போ இதே மாதிரி தான் ஒட்டுமொத்த நாட்டு சமூக ஊடகங்களும் காங்கிரஸ் கூட இது மாதிரி வாஷிங் மிஷினில் போட்டு அஜித் பவாரை சுத்தம் பண்ணி பிஜேபி எடுத்துக்கிச்சு அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை சொல்லியிருந்தாங்க. இது 2-3 டேஸாக இந்த வைத்திலிங்கம் போஸ்டர்ஸ் பார்க்குறப்போ நான் அஜித் பவார் ஞாபகம் தான் வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா தெரியல, அப்ப தெரியல. இந்த மாரி ஒரு நியூஸ் அஜித் பவார சுத்தி சு அஜித் பவார பத்தியான நியூஸ் நமக்கு இப்படி வரப்போகுது அப்படின்ட்டு. கோயின்சிடென்ஸா இல்ல என்னன்னு தெரியல. 2, 3 நாளா அஜித் பவார பத்தி நான் நெனச்சிருந்தேன். இந்த மாரி ஒரு 2, 3 டைம் இந்த வைத்திலிங்கம் இந்த வாஷிங் மிஷின் போஸ்டர் இந்த வாஷிங் மிஷின் பார்த்தாவே அஜித் பவார் ஞாபகம் தான் வரும். எவரிஒன் ஹூ க்ளோஸ்லி வாட்சஸ் பாலிடிக்ஸ். ஸோ எல்லாமே ஒரு ஒரு வைப்ரேஷன் மாரி, நமக்கு வந்து நல்லது நடக்குதோ, கெட்டது நடக்குதோ, நமக்கு ஒரு அறிகுறி எப்பயுமே நமக்கு தெரியிற மாரி எல்லாருக்குமே இந்த ஃபீலிங் இருக்கும். பல்வேறு சமயங்கள்ல, பல்வேறு மனிதர்கள நம்ம முன்கூட்டியே நெனைக்கிற மாரி இருக்கும். அவங்க சம்பந்தமான ஒரு நிகழ்வுகள் விரைவில் நடக்கிறதா இருக்கும். ஆ ஸோ எது இருந்தாலுமே அத நம்புங்க. பாசிட்டிவா இருந்தா அத நம்பி செயல்படுத்துங்க. நெகட்டிவா இருந்தா அது வேணாம். ஆ இத நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, இத எடுத்துக்கிறேன். அண்ட் ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் வந்து ஜேம்ஸ் வசந்தன் தெரியும். அவர் வந்து இந்த சுப்பிரமணியபுரம் மியூசிக் டைரக்டர். இப்போ வந்து அவரு திமுகல ஆதரவா இது பண்ணிட்டுருப்பாரு. இளையராஜாவுக்கு எதிரா பேசிட்டுருப்பாரு. அந்த மாரியான
பெர்சனா தான் நான் பார்த்துட்டுருந்தேன். அவ்வளவா பிடிக்காது அவரோட சித்தாந்தங்கள். பட் இருந்தாலுமே இன்னைக்கு அவர் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. இந்த அஜித் பவார் விமானம் விபத்து சம்மந்தமா. அத நான் அப்படியே படிக்கிறேன். எனக்கு இது இது என்னமோ எனக்கு ஒரு நல்ல ஒரு சிந்தனையா தெரிஞ்சது. அந்த இத எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. அவர் என்ன போட்டிருந்தாருன்னா, "அஜித் பவார் விமான விபத்தில் இறந்து விட்டார் என்றவுடன், பலவிதமான நீதிநெறி கருத்துக்களை உலவ விடுகிறார்கள். தவறு செய்தவர்களுக்கெல்லாம் இப்படித்தான் தண்டனை என்றால், மனிதகுலம் என்றோ அழிந்து முடிந்திருக்கும். நம்மில் யார் யோகியர்? அவரவர் தகுதிக்கேற்ற பித்தலாட்டங்களை செய்து கொண்டுதானே இருக்கிறோம். அவரை பலவிதமான தவறுகளுக்கு உட்படுத்திய கூட்டம் மேலே செழிப்புடன் வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறது. இவர் சில கோடிகள் ஊழல்தான் செய்தார். அதைவிட பன்மடங்கு அடித்துக் கொண்டிருக்கும் பெரிய திமிங்கிலங்கள், தொழிலில் கொழிக்க பல நிர்வாக தகிடுதத்தங்களை செய்து கொண்டிருக்கும் டபுள் இன்ஜின் தலைகள் எல்லாம் மேலும் மேலும் சிறப்பாகத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது விபத்து. இதிலிருந்து வேண்டுமானால் சில வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்ளலாமே ஒழிய, இதை தெய்வ சாபமாக கருதி நம்மை புனிதராக நினைத்துக் கொள்ளக்கூடாது." ஆ இது நான் சோசியல் மீடியால ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கப்போ அவரோட ப்ரொஃபைல்ல அவரு இது அப்டேட் பண்ணியிருந்தாரு. ஆம், நெறைய விஷயம் இதில எடுத்துக்கலாம். நீங்களும் அது மாரி உங்களுக்கு எது நமக்கு பிடிக்காதவங்க கூட ஏதாவது ஒரு ஒரு நல்ல சிந்தனைய பேசினா, இல்ல இந்த மாரி வெளியிட்டிருந்தா, அதில எது நல்லதோ நான் வடிகட்டி நம்ம எடுத்துக்கிறது தப்பில்ல. ஸோ திஸ் இஸ் த திங்ஸ். இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாவே இந்த நியூஸ் தான் ஹாட் டாபிக்கு. அண்ட் பி சேஃப். எங்க போனாலும் பார்த்து போங்க. பிளான் பண்ணி போங்க. ஆ முக்கியமா அந்த ரோட்வேஸ், இந்த டிரான்ஸ்போர்ட் அதிகமா போக்குவரத்த குறைச்சுக்கோங்க. மேபி இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ நீங்க ஒரு குடும்பத்தில ஒரு முக்கியமான பெர்சன். ஒரு 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 மாற்றத்த உண்டாக்குகிற ஒரு ஆ பார்த்துக்கிற குடும்பத்த பார்த்துக்கிற பெர்சனா இருக்கீங்கன்னா, நீங்க இன்னுமே சூதானமா இருக்கணும். ஆ அதுக்குன்னு எல்லாருமே மத்தவங்கலாம் எப்படி வேணா போலாம் அப்படின்னு இல்ல. பட் நீங்க இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு கேர் எடுத்துட்டு, நமக்கு இது அவசியமா? நம்ம போகாம இது நடக்கலாமா? நம்ம வேற வழி இருக்கா? சேஃபா டிரான்ஸ்போர்ட் ஆறதுக்கு என்ன வழி? அர்ஜென்ட்டா பிளான் பண்ணாம, எல்லா விஷயங்களையுமே ப்ரீ பிளான்டா எப்பப்போ என்னென்ன நடக்குன்ற ஒரு சிஸ்டமேட்டிக் பிளானரோட வாழலாமா? அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லாத்துலயும் புகுத்துக்கிட்டு, நம்ம ஒரு சேஃப்டி கான்ஷியஸ்ல இந்த ஹெல்த் வைஸ் டூ அ நம்ம உடம்புக்கு உண்டான தேவைகள் என்னன்ட்டு எல்லாத்தையுமே எல்லா காரணங்களையும் அலசிட்டு நம்ம வாழ்க்கைய கடத்துனோம்னா, இன்னுமே நம்ம ஃபேமிலி சேஃபா இருக்கும். நம்ம குரோத் நல்லாயிருக்கும். நம்ம ப்ரொஃபஷனலும் நல்லாயிருக்கும். அண்ட் அந்த லாங்கர் ரன் ஆவரேஜா ஒரு 70, 80 இயர்ஸ் வரைக்கும் இருப்போம். இப்போ ஒரு நீங்க 30, 35, 25 அப்படி இருந்தீங்கன்னா கூட இன்னொரு 40, 50 வருஷம் நீங்க கடத்தணும்னா, இந்த ஃபாஸ்ட் பேஸ்டு வேர்ல்டுல ஒரு நாளே ஒரு மாசம் மாரி தெரியும். அவ்வளோ ஃபாஸ்ட்டா போகுது. ஸோ சூஸ் வைஸ்லி, பிளான் யுவர் டிராவல்ஸ் அக்கார்டிங்லி அண்ட் ஈட் ஹெல்த்தி. ஆ எண்ணங்கள தெளிவா வச்சுக்கோங்க. எண்ணம் போல் வாழ்க்கை. ராதே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீராம். அண்ட் ரிமெம்பர் த நேம் ஆனந்த். தேங்க் யூ.